நல்லா இருக்கியா? ஆமா, கண்டிப்பா 4 நாள் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா நான் நல்லா தானே இருப்பேன். உன் சகோதரிகள் உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற செய்திய சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்ப நான் நேரா பெத்தனியாவுக்கு வரல. பிரசங்கிக்க வேண்டி இருந்துச்சு. எப்படி போச்சுது? ஆலய தலைவர்கள் கல்லறிய முயற்சி செஞ்சதை தவிர ஓரளவு நல்லாதான் போச்சு. கல்லீரியவா? இப்பெல்லாம் நீ ரொம்ப வெளிப்படையா பேசுறன்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருச்சு. இனி அடக்கி வைக்க முடியாது. நேத்து அவங்க முயற்சி செஞ்ச காரியத்துல சீக்கிரத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. நண்பா, நீ ஒரு தேவகுமாரன். பிதாவின் சித்தம் நிறைவேற நான் பருக வேண்டிய பாத்திரம் அது. நீ என்ன பயமுறுத்துற? நீ கல்லறைக்கு போய் வந்திருக்க. நீ பயப்படுறியா? நீ கஷ்டப்படுறத பார்க்க விரும்பல. மனுஷகுமார் பல பாடுகள் பட வேண்டும். இல்ல, என்னால இதை கேட்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்தாருல்ல? ஆமா, ஆனா இந்த வார்த்தைகள் மாமிசமும் ரத்தமுமான உன்ன சொல்லுதுன்னு நினைக்கும் போது நம்ப முடியாததா இருக்கு.